ஒரு ஊரில் இறைவனை முழுமையாக உணர்ந்த ஒரு மகரிஷி இருந்தார். ஒரு நாள் இந்த துறவிடம் இளைஞர்கள் வந்தனர். சுவாமி, நாங்கள் இருவரும் ஆன்மீகத்தில் இணைந்து தவம் செய்து ஆத்மஞானம் பெற விரும்புகிறோம். ஆதலால் நீங்கள் எங்களை சீடர்களாக தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினர். வந்த இளைஞர்களை பார்த்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று, சரி, இன்று முதல் நீங்கள் என்னுடன் ஆசிரமத்தில் தங்கிக் கொள்ளலாம் என அனுமதி வழங்கினார் மகரிஷி. 2 இளைஞர்களும் மகரிஷியின் கூடவே சில நாள் இருந்தனர். ஆனால் மகரிஷி இவர்களுக்கு எந்த போதனையும் சொல்லவில்லை. ஆனால் மகரிஷியோ எப்போதுமே எல்லா நாட்களிலும் தியானத்திலேயே மூழ்கியிருந்தார். இப்படியே நாட்கள் பல கடந்தது. இதனால் 2 இளைஞர்களும் பொறுமை இழந்தனர். ஒரு நாள் இந்த 2 இளைஞர்களும் இதை பற்றி நேரடியாகவே மகரிஷியிடம் கேட்டனர். சுவாமி, நாங்கள் இங்கு வந்து பல நாள் ஆகிவிட்டது. நீங்களாக ஏதாவது உபதேசம் செய்வீர்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் இதுநாள் வரை எந்த உபதேசம் சொல்லவில்லை. எங்களுக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுங்கள் என்று தயவுடன் கேட்டனர். இளைஞர்களின் ஆன்மீக ஆர்வத்தை தெரிந்து கொண்ட மகரிஷி, சரி, நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் இருவரும் ஒரு வேலை ஒன்றை செய்ய வேண்டும். இந்த வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் அடுத்த நொடியே நீங்கள் என் ஆசிரமத்தில் தங்கக்கூடாது என சொல்லிவிட்டார் மகரிஷி. நான் ஆளுக்கு ஒரு சிவலிங்கம் ஒன்றை தருவேன். அதை நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு ரகசியமான இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும். பிறகுதான் நான் உங்களுக்கு தேவையான உபதேசத்தை சொல்லுவேன் என்று சொன்னார் மகரிஷி. 2 இளைஞர்களும் மகரிஷியிடம் சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு யாருமே பார்க்காத ஒரு இடத்தில் வைக்க புறப்பட்டு சென்றனர். 2 இளைஞர்களும் வேறு வேறு திசைகளில் சென்றனர். அதில் ஒரு இளைஞன் மிக ஆர்வமாக காடு மேடெல்லாம் திரிந்து கடைசியில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு குகையை கண்டுபிடித்து அதில் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வைத்துவிட்டு சில வாரங்களிலேயே ஆசிரமத்தை வந்தடைந்தான். அவனின் முகத்தில் குருவின் கட்டளை நிறைவேற்றிவிட்ட சந்தோஷம் தெரிந்தது. மற்றொரு இளைஞனை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவன் எங்கே போனான், என்ன ஆனான் என்று எதுவும் தெரியவில்லை. கிட்டத்தட்ட அந்த இளைஞன் சிவலிங்கத்தை யாருமே பார்க்காத இடத்தை தேடி அலைந்து அதனால் அவன் இறந்திருக்கலாம் என மகரிஷியும் அந்த இளைஞனும் நம்பினார்கள். ஆனால் சில மாதங்கள் கழித்து அந்த இளைஞனும் திரும்பி வந்தான். மகரிஷி கொடுத்த சிவலிங்கத்தையும் தன்னுடன் கொண்டு வந்திருந்தான். அந்த சிவலிங்கத்தை தந்த மகரிஷியிடமே அதை திருப்பி தந்தான் அந்த இளைஞன். ஏன் சிவலிங்கத்தை யாருமே பார்க்காத இடத்தில் வைக்கச் சொன்னேனே, ஏன் அவ்வாறு செய்யவில்லை என கேட்டான் மகரிஷி. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த சிவலிங்கத்தை யாருமே பார்க்காத இடத்தில் வைக்க என்னாலான எல்லா முயற்சியும் செய்துவிட்டேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் மிகவும் ரகசியமான இடம் என நினைத்து பல இடங்களிலும் சிவலிங்கத்தை வைக்க முயன்றேன். அப்போது என் மனதில் இருந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று ஒரு சாந்தமான தெய்வீகமான ஒரு குரல் எனக்கு கேட்பது போல இருந்தது. இப்போதும் கூட இந்த குரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த குரல் கேட்காமல் இருந்தால்தான் என்னால் நீங்கள் கொடுத்த சிவலிங்கத்தை மறைத்து வைத்து கொள்ள முடியும் என சொல்லி முடித்தான் அந்த இளைஞன். இந்த விளக்கத்தை கேட்ட மகரிஷி அந்த இளைஞனை அன்போடும் மகிழ்ச்சியோடும் கட்டி தழுவி கொண்டார். பின்பு, மகனே, இதுவும் ஒரு வகை பயிற்சி தான். புத்தரும் பல வருடங்கள் ஞானத்தை தேடி அலைந்து ஒரு மரத்தடியில் இளைப்பார அமர்ந்தபோதுதான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. நீயும் அந்த உள்ளுணர்வை மிக விரைவாக தெரிந்து கொண்டாய். உனக்குள் இருக்கும் பரம்பொருளை நீ அறிந்து கொண்டாய். அவன் இந்த பூமி முதற்கொண்டு இந்த பிரபஞ்சம் வரை நிறைந்திருக்கிறான். இதுவே என்னுடைய முதல் உபதேசமாகும் என சொல்லி முடித்தார் மகரிஷி. இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்ற நினைப்பு ஆணித்தரமாக இருந்தால் நீங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டீர்கள். தவறு செய்ய வாய்ப்பிருந்தாலும் அந்த தவறு செய்ய மாட்டீர்கள். எப்போது நீங்கள் தெரிந்தே தவறு செய்யாமல் இருக்கிறீர்களோ அப்போதே உங்கள் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் அமைதியும் ஆனந்தமும் நிம்மதி வந்தே தீரும் என்பது உறுதி.